இப்பொழுது நாங்கள் கேள்வி சரத்துக்குள் இணைந்து செல்லாம். வணக்கம் சிவதர்சினி அவர்களே, வாங்க. இனி வணக்கம். உற்சாகமான வணக்கம் மாணிமோனவர்களே. இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 565 வளமை போலவே உற்சாகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். எல்லோரையும் அன்பை வரவேற்றபடி மாணிமோனுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை கூறியபடி இதுவரை தொகுப்புகளோடு இணைந்தவர்களுக்கு மற்றும் பாம உறவுகள் அனைவருக்கும் இருவார இடைவெளியின் பின்னர் மீண்டும் நான் இணைந்திருக்கிறேன் என்னுடைய பணிகளோடு. எல்லாமே திருப்தி, எல்லாமே நிறைவு. இனி வரும் காலங்களில் என்ன கடமையோ அதை நோக்கி நகருவோம். செல்வி அக்கா ஆவண்ட மாதிரி இருக்கிறார். இளையான் போப்பது காரணம் உங்களை ரசிக்கிறார் செல்வி அக்கா. யாரு? செல்வி அக்கா இளையான் போப்பது இல்லையாக்கா? இல்ல செல்வி அக்கா இந்த பூ இப்ப விரைக்கு எடுத்துட்டு வந்தேன். விரைக்கு எங்கள் வீட்டு வாசல்ல எடுத்த உடனே அது பிரேம்ல வந்து பூவோட சேர்ந்த நீங்கள் அழகா இருக்கிறீங்க. சூப்பர், சாப்பர் தானே. சரி, வாங்க. வணக்கம். நன்றி. எல்லோரையுமே அன்பாக அழகா இருக்கிறோம். பார்க்க ஒரே மாதிரி உடுப்பு போட்டுக்கிறோம். பாத்தீங்களா? ரெண்டு பேருமோ பாப்பா முருதனம் இங்க இன்னொரு பாப்பா. நல்லா இருக்கு. இல்ல அவற்ற காரணப்ப என்னுடைய நீளம் கடல் நீளம். அப்போ ஒரே கடை இல்லையோ? அதே ஒன்லைன். அதே ஒன்லைன் கடை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா. நல்லா இருக்கு. உண்டுக்கு காசு கட்டினபடியா சிவதர்சினி எனக்கு அனுப்பி விட்டார். நாங்க ரெண்டு வச்சும் போடுவோம். ரெண்டு கிடைச்சாலும் போடுவோம். அப்படி போடுவோமா? நன்றி. சரி, பாருங்கள். வெல்வதியாருக்குள்ள செல்லுங்க, ஆரம்பிங்க சிவதர்சினி அவர்களே. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 565. வளமையாக இணைகின்ற நேயர்கள் மற்றும் புதிய உறவுகள் யாராக இருந்தாலும் வெல்லுவதியார் பகுதியில் சென்று உங்கள் பெயர்களை பதிவிட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான நேரம். வளமை போலவே கேள்விகளோடு நான் சரி, நீங்கள் இணையும் பட்சத்தில் நாங்கள் கேள்விகளோடு இணைக்கலாம். நான் இன்னும் திரை மாற்றவில்லை, வருகிறேன் ஒரு முறை. திரையை மாற்றி விட்டு நாம் தொடங்குவோம். என்ன வருது பேர் சொல்லுதே? யார் இணைந்தவர்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது மட்டும் திரும்ப வருது. வாய் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ஜியானா டிசன் இணைஞ்சிருக்கிறீங்க. வத்மினி ஹமனாந்தன் இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றவர்கள் பெயர்களை போட்டு இணைந்து கொள்ளுங்கள். சில வேலை கலைவாணி மோகன் இணைஞ்சிருக்கிறீங்க. இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான நேரம். நீங்க கேள்வி போட இல்லையா அன்றைக்கு? போட்டுக்கிறீங்களா? பாக்குறேன் நான். என்ன ஒரு கையில போட்டு காலையில பார்த்தேன். இல்லாத போல இருந்தா தெரியும். திருவிழா கீழே இருக்கோ தெரியல. சேர தலைப்பில் கூட பார்த்தேன் நான். திருவிழா முதல்ல போட்டா கீழே இருக்கும். ஆமா, முதல் நினைக்கிறேன். செல்வி அக்கா கேள்விகள் இருக்கான்னு பாருங்க ஒரு தரம். ஆமா, இருக்கின்றபடியே அவர் முயற்சி செய்தார். ஆமாம், நான் முயற்சி செய்து அனுப்பினான். சரி, ஓகே. இப்பொழுது பிரித்தானிய நேரம் 11:14. சுவிட்சர்லாந்திலே நேரம் 12:14. எல்லோருமே எல்லோருமே இணைந்து விட்டா நாங்கள் கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். ஆகவே வெறும் யாராவது இனி ஆர்வமாக இருந்தால் ஓடினார்கள். சரோஜினி அக்கா இணைய மாட்டா. அங்க அந்த அக்கா இன்றைக்கு கும்பாபிஷேகமோ காப்பு லண்டன்ல போடுறேன்னு சொன்னோம். இணையலாம். 5 பேர் தான் காட்டுகிறது எனக்கு. வேறு யாராவது நீங்கள் இனி ஆர்வமாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் மஜிதானண்டர் எங்க ஓடிட்டாரா? அவர் ஓடிட்டார். அதே மாதிரி தோப்பாடர் அப்படிதான் இருந்தாங்க. வரவிடும் புதுசு கண்டு ஓடிட்டு வேணும்.
பலர் விடுமுறை முடிந்து வந்திருப்பார்கள் நினைக்கிறேன். விடுமுறைகளோடு இணைந்தார்கள். இப்பொழுது இணையலாம். போஸ்டர் எல்லாமே முடிஞ்சுதானே. இனி திரும்பி கோடை விடுமுறை வரைக்கும் இனி விடுமுறை இல்லை. நல்ல வேதாரங்கள பக்கம். ஆமா, எங்களுக்கும் தானே வெயில். இன்றையில இருந்தே நீ நான் நிக்கிறேன் கால் கொஞ்சம் மழையா போஸ்டருக்கு கொஞ்சம் மழை தண்ணி. அம்மா போய் விட்டாரா கனடா? ஞாயிற்றுக்கிழமை தான் கனடாக்கார பயணம். அம்மா அக்கான மகள் 3 சந்ததி வளர்ந்த மாதிரி எல்லாரும் போயாச்சு. எல்லோருமே 10 நாள் 10 நாள்ல இருந்து 2 கிழமை வரைக்கும் தான் எல்லோரும் குடும்பம். ஆனா வெதர் ஒத்துழைச்சுதான் அந்த காலகட்டங்கள். ஆமா, அதுக்குள்ள ஒரு நாள் 2 நாள் சாகும். ஒரு நாள் 2 நாள் தான், மற்றபடி எல்லாம் மற்றபடி எல்லாமே ஓகே. அவர்களும் நீண்ட காலத்துக்கு பின்னர் வந்தவர்களா 22 வருஷத்துக்கு சுவிஸ் அவர்களுடைய மூத்த அக்கா. அவர்களிடையில ஏர்போர்ட்டுக்கு எல்லாமே தான் எனக்கு மாற்றம் இருக்காமட்டு அது மாறிக்கனாலமாச்சுது. இவதான் நீ என்ன எல்லாமே இப்ப மிஷின்கள் தான். நீங்க சொன்ன மாதிரி நாங்களே பாஸ்போர்ட் அதுலயே காட்டி செக் பண்ணி போறதுதான் அதிகமானது எல்லாமே. அவருக்கு அது பெரிய ஆச்சரியம். பல நேரங்கள்ல அது கஷ்டம். இப்ப அதாண்டு இல்ல, எல்லாத்தையும் மாத்தின படியினால கஷ்டம். மற்றது நாங்களும் அந்த என்னன்னு சொல்லி டெலிபோனுக்குள்ள எல்லாத்திலும் அந்த கண்ணு அங்க இங்க வச்சு கடை இயங்கக்கூடியவர்களா இருக்கும். இல்லையா சரியான கஷ்டம். எங்களுக்கு இளையவர்களோட போறபடியா பெரிய தனிய போனா கொஞ்சம் துண்டாட்டம் தான். ஆமா ஆமா, அது எல்லாருக்கும் அந்த சிக்கல் இருக்குன்னா இப்பத்த காலத்துல எல்லாமே டிஜிட்டல் எல்லாம் அதுக்குள்ள எனக்கு சிரிப்பாக இருந்தது. புதுசாக எல்லாம் பேங்க் ஒன்று இருந்தது. அப்போ அந்த பேங்கை மூடி ஏதோ வேலை செய்திருக்கிறார்கள். பின்ன அந்த பாதையால் போய்க்கல, அதுக்குள்ளே போகல. நான் போய்க்கல, இது என்னடா இது ஆண்கள் டாய்லெட் மாதிரி கிடக்குது எல்லாமே பார்த்தா அவர்கள் மெஷின் அதை அந்த ஸ்டைலில் வச்சுருக்காரு. இப்படி குழி மாதிரி சரியா உள்ளே போகலைண்ணா. அப்போ அந்த ஆண்கள் டாய்லெட் வித்தியாசம் இருக்குன்னு மாதிரி. அப்போ நான் சிரிச்சு ஒன்று முடியாது. அந்த டாய்லெட் வடிவத்துலேயே மெஷினுக்கு அந்த குழி மாதிரி வச்சு அது பரவாயில்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சொன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல மட்டும் சாப்பிட போயீங்கன்னு அங்க சாப்பாடு வாங்கி அப்படித்தான் அந்த கொமாட்டோ ஐயோ எல்லாம் ரசனை போறதுங்க மனிதர்களுக்கு. அப்ப அப்படி அதோட இன்னைக்கு எங்க ரெஸ்டாரண்ட்ல ஒரு படம் கொண்டு ஒரு பண்ணி கொண்டு 1000 ஃப்ராங்க் ஜெர்மன்ல இருந்து வந்து 1000. அதுல என்ன நாங்க இந்த பச்சை புல்லுல மாட்டுச்சாணம் கொட்டின மாதிரி தானே என்ன எந்த ஆண்டுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சு பச்சை நெல்ல புல்லுக்குள்ள நான் இதுக்கே 1000 ரூபாய் கொடுத்தேன்னு அவத்து பார்த்து இல்லையாமா. அதுல பூனேண்ட காலம் புளிந்தாலும் இதுக்கு இவ்வளவு ஆசை கொடுத்து சுவர்ல ஓடி இருக்கு. இதுல என்ன ரசனை என்ன படமோ தெரியல. ஒரு படம் ஒரு சுமார் பிரேம் 1000 அதுக்கு 1000 ஃப்ராங்காம். ஒரு பச்சை புல்லுக்கு மேல பூனேண்ட காலம் ஒரு மெல்லிய பச்சையில அடையாளம். இவ்வளவுதான் அந்த அதோட 2 வயது பிள்ளைய சொன்னீங்கன்னா கொழி போட்டு அதுல ஞாபகம் அதான் இதுக்கே நான் இதையே நினைக்கிறதுல கொழுவி என்ன ரசனை அடைஞ்சு எனக்கு என்னவோ மாட்டுச்சான் பார்த்த மாதிரி நம்ம ரசனை அப்படி அதை இணைக்கணும். ஏதோ புதுமையா தாங்கள் படைக்கணும். அது பெருமை தானே. சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த பூனேண்ட காலடி அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு இருக்கு அவரோட ரசனை. பணம் கூடுதோ அது ரசனை. அப்போ நாங்கள் இணைந்தவர்கள் சில பேர் விடுபட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். என்ன அவர்களுக்கு பேர்கள் விடுபட்ட மாதிரி இருக்கிறது. சரி, நாளைக்கு மரபு வகுப்பு இருக்கிறது. அதை மட்டும் நினைவுபடுத்த. சரி. சரி, இது இறுதியான அழைப்பு, நிறைவான அழைப்பு. இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எங்களுடைய நேரம் 12 மணி 19 நிமிடங்களாக இருக்கிறது. இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். வேலையாக நான் நினைக்கிறேன். வேலைநாளா டாக்டர் வெனிட்டா ஸ்டீவன் அவர்களது பிறந்த நாளும் இன்று. டாக்டருக்கான இதுதான வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.
2ஆம் நம்பர் 29ஆம் தேதி. உங்களோட நீங்கள் 28 என்ன? நான் 28 ஒன்று. ஆனால் என்னோட பழகிறவர்கள் நிறைய 2ஆம் இல்லை, எனக்கு இது இதில் உண்மை கன்ஃபியூஸ். காலத்துல ஏன்னா நாம ஒன்று அம்மா தான் 29, நீங்கள் 28. ஓகே, ஜூலை. ஜூலை தான். நிறைய பேர் 2, 3 இந்த 2 நம்பருக்குள்ளதான் அதிகமானவர்கள். நான் சுத்தி பார்த்து சொந்தமா இருந்தாலும் உறவுகள் ஏதோ ஒரு இந்த ஜெசி நீங்க கேட்டவன வந்துட்டு கேட்கும் வரைக்கும் பொறுத்திருந்தார். சரி, நாங்கள் அப்படின்னா கேள்விகளோடு இணைவோம். நீங்கள் மற்றவர்கள் யாராவது இடையில் இணைவதாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் இணைந்து அன்பாய் வரவேற்படி கேள்விச்சரங்கள் வாரம் 565 எல்லோருமே அன்பாக நிகழ்ச்சிக்குள் அழைத்து சென்று முதலாவது கேள்வி உங்களுக்காக போட்டுக்கொள்ளுங்கள். உலக வங்கிக்கு சிரியா செலுத்த வேண்டிய கடன் அது $1,000,000. உலக வங்கிக்கு சிறிய நாடு செலுத்த வேண்டிய கடன் தொகை $13 மில்லியன், 14 அல்லது 15. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். $15 மில்லியன் சரியான. இரண்டாவது கேள்வி அது சார்ந்துதான் வருகிறது. சவுதியோடு எந்த நாடு இந்த கடனை அடைப்பதற்காக கூட்டிணைந்து செயல்படும்? சவுதியோடு இன்னொரு நாடு தாங்கள் இந்த கடனை அடைப்பதாக சொல்லுவது. அது ஏமன், கட்டார், புரூனை. ஏமன் நாடு, கட்டார் அல்லது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 4 பேர். கட்டார் என்பது சரியானது. மூன்றாவது கேள்வி உங்களுக்காக. பாகிஸ்தானுக்கு அதிநவீன ஏவுகணைகளை அனுப்பி வைக்கும் நாடு. இப்பொழுது பாகிஸ்தானுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு அதுக்கு ஏவுகணைகளை அனுப்பி வைப்பது மலேசியா, ஜப்பான், சீனா. இந்த நாடு அதிநவீன ஏவுகணைகளை அனுப்பி வைக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 பேர். சீனா என்பது சரியான பதில். சீன நாடுதான் ஏவுகணைகளை கொடுக்கிறது. நான்காவது கேள்வி. ஆங்கில கால்வாயில் எந்த நாட்டின் போர்க்கப்பல் நிற்பதாக சொல்லப்படுகிறது? ஆங்கில கால்வாயில் தரித்து நிற்பது அல்லது பயணித்துக் கொண்டிருப்பது எந்த நாட்டு போர்க்கப்பல்? சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. சீனாவுடையது, ரஷ்யா அல்லது அமெரிக்கா. 3 வினாடிகள் நிறைவாகி இருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். ரஷ்ய நாட்டினுடைய போர்க்கப்பல். சரியா. ஐந்தாவது கேள்வி. எந்த நாட்டு துறைமுகத்தில் ஒரு பேரழிவு அல்லது பெரும் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது? எந்த நாட்டு துறைமுகம்? ஈரான், ஈராக், சவுதி. எந்த நாட்டு துறைமுகத்தில் ஒரு கோரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது? ஈரான், ஈராக், சவுதி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. ஈரான் என்பது சரியானது. ஆறாவது கேள்வி. பலி எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்திருக்கிறது இந்த விபத்து சம்பவத்தில்? பலி எண்ணிக்கை உயர்ந்திருப்பது 22, 25, 30. துறைமுக விபத்தில் 22, 25 அல்லது 30. சரியான பதிலை ஒருவர் 25 பேர் என்று தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 7வது கேள்வி. 2024 இங்கு இனவெறி வழக்குகள் உயர்ந்திருக்கிறது. அது எந்த நாட்டு? இனவெறி சார்ந்த வழக்குகள் உயர்ந்திருப்பது ஜெர்மனி, இத்தாலி, சுவிஸ். அதாவது கடந்த ஆண்டு அதிகமான இனவெறி தாக்குதல்கள் அது சார்ந்த வழக்கு தாக்குதல்களால் ஏற்பட்ட வழக்குகள். சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். சுவிட்சர்லாந்து என்பது சரியானது. அடுத்து 8வது கேள்வி. எத்தனை விகிதம் இந்த வழக்குகள் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது? வளமையை விட எத்தனை விகிதமாக உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது? 20 விகிதம், 25 அல்லது 30 விகிதம். இப்படியான வழக்குகள் இங்கு அதிகம் வந்திருக்கிறது. சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 தந்திருக்கிறீர்கள். 20 விகிதத்தால் உயர்ந்திருக்கிறது. 9வது கேள்வி உங்களுக்கானது. உலகின் இளவயது பில்லியனர் அல்லது பில்லியன். உலகின் இளவயது. இவருடைய பெயர் இலியா வைட் அல்லது லிவியா வைட் அல்லது ஹெரிமா வைட். 3 பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது. இளம் பெண் தானே. இலியா வைட் அல்லது லிவியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். லிவியா வைட் என்பவர். இவர்தான் இளவயது பில்லியனராக இருக்கு. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 10வது கேள்வி. அவரது சொத்து மதிப்பு $1,000,000. இந்த இளவயதிலேயே அவருடைய சொத்து மதிப்பு $1,000,000 பார்த்தால் 1.2, 2.2 அல்லது 1.8 மில்லியன் டாலர். இளவயதில் அவருடைய சொத்து மதிப்பு $1.2 மில்லியன் என்பது சரியான பதில். 2 சரியாக தந்திருக்கிறீர்கள். 10 கேள்விகள் நிறைவாகி இருக்கிறது. இதிலே
ஜியா நடேசன் அவர்கள் 1004 புள்ளிகளோடு முதலிடத்தில், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 830 புள்ளிகளோடு இரண்டாவது, கலைவாணி மோகன் அவர்கள் 792 புள்ளிகளோடு மூன்றாவது, மற்றும் ஜெசிமணி மன்னன் 721, செல்வி நித்யானந்தர்கள் 5வது இடத்தில் இருக்கிறீர்கள். பார்ப்போம், தொடர்ச்சியாக பத்மினி எண்ணிக்கிறீர்கள். பார்ப்போம், அடுத்த கட்டத்திலே நீங்கள் உற்சாகமாக விளையாடிக் கொள்ளுங்கள். 11வது கேள்வி, அவர்களுடைய வயது, அந்த இளம் வயது வில்லியன் அவருடைய அவருடைய வயது 23, 20, 25. 23 வயது, 20 வயது அல்லது 25 வயது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 20 என்று 20 தந்திருக்கு. வாழ்த்துக்கள். 20 வயதுல தான் அவர் இவ்வளவு சொத்து மதிப்பை கொண்டிருக்கிறார். பார்ப்போம், 12வது கேள்வி உங்களுக்கானது. 2024 உலகளாவிய இராணுவ செலவு ட்ரில்லியன்ல விடை வேணும். 2024 உலகம் முழுவதிலுமாக இந்த இராணுவ செலவினம் மொத்தமாக பார்த்தால் 1.7, 2.7 அல்லது 1.5 ட்ரில்லியன் மொத்தமாக பார்த்தால். 4 சரியா தந்திருக்கிறீர்கள். 2.7 ட்ரில்லியன். உலகம் முழுவதிலுமே அதிகமாக போர் நடைபெறுகின்ற நாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். சேர்த்துத்தான் இந்த பதில். முதலிடத்தில் இருக்கும் நாடு இராணுவ செலவினங்களில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எதுவாக இருக்கிறது? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. அமெரிக்கா செலவழிக்கிறதா அல்லது சீனாவா அல்லது ரஷ்யா? முதலிடத்தில் இந்த நாடு அதிகம் செலவழிக்கிறது இராணுவ செலவினம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4. அமெரிக்கா என்பது சரியான பதில். பழமையாக அமெரிக்கா தான் அந்த இடத்தை பிடிக்கும். 14வது கேள்வி, ரஷ்யா எந்த இடத்தில் இருக்கிறது? இந்த இராணுவ செலவினங்கள் என்ற ஓடர்களை பார்த்தால் இந்த நாடுகள் தான் 1, 2 அல்லது 3வது இடத்தை ரஷ்யா. ரஷ்யா எந்த இடத்தை பிடித்திருக்கிறது? 3வது இடத்தை ரஷ்யா பிடித்திருக்கிறது என்று 20 சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 15வது கேள்வி வருகிறது. அமெரிக்காவின் செலவீனம், அமெரிக்கா எவ்வளவு செலவீனம் இராணுவ செலவீனம் செய்திருக்கிறது? அது பில்லியன் டாலர். 800, 890, 895 எவ்வளத்தை செலவழித்து முதலிடத்தில் இருக்கிறது? 800, 890, 895. சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். 895 பில்லியன் டாலர்கள் என்று. 16வது கேள்வி, ரஷ்யாவினுடைய செலவீனம் 3வது இடத்தில் ரஷ்யா இருக்கிறது. அப்ப ரஷ்யா எவ்வளவு செலவினம் செய்கிறது? அமெரிக்கா 126, 136, 146 பில்லியன் டாலர்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் அதுவும் ஒருவர் தந்திருக்கிறீர்கள். 126 பில்லியன் டாலர். வாழ்த்துக்கள். 17வது கேள்வி, சவுதி அரேபியா பிடித்த இடம். இந்த இராணுவ செலவினங்கள் செய்கின்ற நாடுகள் இதிலே சவுதி அரேபியா 4வது, 5வது அல்லது அதை தாண்டி 6. சவுதி அரேபியா பிடித்த இடம் சரியான பதிலை 20 தந்திருக்கிறீர்கள். அது 5வது இடத்தை சவுதி அரேபியா பிடித்திருக்கிறது. 20 வாழ்த்துக்கள். மற்றவர்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். 18வது கேள்வி, இன வெறுப்பு சம்பவங்கள் இங்கு அதிகரித்துக் கொண்டிருக்கு. இன வெறுப்பு சம்பவம் மிக அதிகம். சீனா, டென்மார்க், சுவிஸ். வளமையை விட இப்போ கூட இனவெறுப்பு சம்பவங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேரும் தந்திருக்கிறீர்கள். முதல் கேள்வியிலே விழிச்சு கொண்டிருக்கிறீர்கள். சரி, அது சுவிஸ் என்பதுதான் சரி. 19வது கேள்வி உங்களுக்கானது. பொது தேர்தல் நேற்று பொது தேர்தல் இடம்பெற்றிருக்கு நாடு. எங்கே பொது தேர்தல்? நோர்வே, கனடா, ஆஸ்திரேலியா. கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொது தேர்தல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேகமாக விடை போடப்பட்டிருக்கிறது. எல்லோருமே கனடா என்பதை சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 20வது, இனவரிக்கும் அதே நேரம் வெறுப்புக்கும் இடமில்லாமல் இருக்கிறது எங்கள் நாடு என்று குறிப்பிட்ட அதிபர். இனவரிக்கும் வெறுப்புக்கும் இங்கு இடமில்லை என குறிப்பிட்டவர் சுவிட்சர்லாந்து, இத்தாலி அல்லது பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர். இந்த கருத்தை குறிப்பிட்டவர் எந்த நாட்டினுடைய பிரதமர் அதிபர்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் நாட்டில் எதுக்கும் இடமில்லையா. ஆகவே 2வது 10 நிறைவாகி இருக்கிறது. செல்வி நித்யானந்தர்கள் 1871 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜியா நடேசன் அவர்கள் கொஞ்சம் குறுகிய இடைவெளிதான் 1697 புள்ளிகளோடு 2வது இடத்தில். 3வது அவரும் மிக நெருக்கமாக மணிவண்ணன் 1634 தொடர்ந்து அவரும் நெருக்கமாக கலைவாணிமகன் 4வது இடத்தில் 1489 புள்ளிகளோடு. சரி, 3ஆம் கட்டத்தில் நுழைந்து பார்ப்போம். மருந்து தட்டுப்பாடு அபாயம் இங்கே நிலவும். மருந்து தட்டுப்பாட்டு அபாயம் இந்தியா, சீனா, பாகிஸ்தான். இந்த ஒரு காரணத்தால் இங்கு தட்டுப்பாடு வருகிறது. இதன் ஆரம்பமாக தெரியல. இங்கு பிரச்சனைகளின் ஆரம்பம்
சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். பாகிஸ்தான் என்பது சரியான மருந்து தட்டுப்பாடு இப்ப அபாயமாயிருக்கிறது. இனி தட்டுப்பாடு தான் நாங்கள் போகிறது. தென் அமெரிக்காவில் முதல் முறையாக கருப்பினத்தவருக்கு வாக்களிக்கும் தேர்தல் முறை. தென் அமெரிக்காவில் முதல் முறையாக கருப்பினத்தவரும் வாக்களிக்கலாம். இது 1900, 1990, 94 இந்த முறை வந்தது. அதுக்கு முன்னர் எல்லாம் இனவரி அந்த விஷயம் இருந்தது. 1994 என்பது சரியானதில் மூவர் சரியானவர்களை தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி. சர்வதேச நாணய நிதியம் உருவான சர்வதேச நாணய நிதியம் உருவான ஆண்டு 1945, 46 அல்லது 48. நாணய நிதியம் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். ஒரே ஒருவர். 1945ஆம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியம் உருவானது. 24வது கேள்வி உங்களுக்கானது. இதில் அமெரிக்காவினுடைய அதிகாரம் எத்தனை விகிதம்? இந்த சர்வதேச நாணய நிதியத்துல அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அல்லது அதிகாரம் 15%, 18% அல்லது 21%. அவர்களுடைய மற்றதெல்லாம் மற்ற நாடுகள். சரி, சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 18% அமெரிக்காவின் அதிகாரம் அதுல இருக்கிறது அந்த நிறுவனம். சரி, 25வது கேள்வி உங்களுக்கானது. மஞ்சள் காய்ச்சல் நோய்க்கான தடுப்பூசி எந்த ஆண்டு அறிமுகமானது? மஞ்சள் காய்ச்சல் 1930, 31, 32. அதுக்கான தடுப்பூசி மஞ்சள் காய்ச்சல். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 1932 என்பது சரியானது. 26வது கேள்வி. டொமினிக்கன் குடியரசு அமைந்திருப்பது கிட்டத்தட்ட எங்கு, எந்த இடத்தில்? அதாவது இந்த கடல், கரிபியன் கடல், வடகடல் அல்லது பசிபிக் கடல். டொமினிக்கன் குடியரசு அமைந்திருக்கும் நிலையம் அல்லது இடம் கரிபியன் கடல், வடகடல், பசிபிக் கடல். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 கரிபியன் கடல் என்பது சரியான பதில். 27வது கேள்வி. இதன் தலைநகரம், டொமினிக்கன் குடியரசினுடைய தலைநகர். 3 விடைகள் வருகிறது. அலாஸ்கா, சான்டோ டொமிங்கோ, பாபிலோன். அலாஸ்கா, சான்டோ டொமிங்கோ அல்லது பாபிலோன். சரியான பதிலை 4 தந்திருக்கிறீர்கள். சான்டோ டொமிங்கோ என்பது டொமினிக்கன் குடியரசின் தலைநகரம் மற்றும் பெரிய நகரம். 28வது கேள்வி. இதனுடைய நாணயம், டொமினிக்கன் குடியரசினுடைய நாணயம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன், தெரிஞ்ச பேர். பேசோ அல்லது பீசோ, ரிங், டாலர். உச்சரிக்கும் போது பேசோன்றார்கள், பீசோன்றார்கள், ரிங், டாலர். சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். பேசோ என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 29வது கேள்வி. சிட்டகோங், சிட்டகோங் என்ற நகரம் அமைந்திருப்பது, அது சிட்டகோங் அந்த நாட்டு மொழியிலே சில உச்சரிப்பு. பாகிஸ்தான், வங்காளம், இந்தியா. சிட்டகோங் நகரம் அமைந்திருப்பது பாகிஸ்தானில், வங்காளத்தில், இந்தியாவில். சரியான பதிலை 5 தந்திருக்கிறீர்கள். வங்காளத்திலே தான், வங்காள தேசத்துல இந்த சிட்டகோங் நகரம் அமைந்திருக்கிறதா 5 அறிஞ்சிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. சரி. லாஸ் ஏஞ்சலஸ் நகர பொது நூலகம் தீப்பிடித்த ஆண்டு, அதுவும் ஒரு மிகப்பெரிய நூலகம். லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இருந்த ஒரு பொது நூலகம் 1980, 1984 அல்லது 86 தீப்பிடித்து என்பது. சரியான பதில் 1 தந்திருக்கிறீர்கள். 1986ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் இருந்த ஒரு பொது நூலகம் தீப்பிடித்திருந்தது. சரி, 3ஆம் கட்டத்திலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் தன்னிடத்தை 2583 புள்ளிகளோடு தக்க வைத்திருக்கிறார். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 2வது இடத்துக்கு பாய்ந்து வந்திருக்கிறார் 2474. மிக நெருங்கித்தான் இருக்கிறார். ஜியான் நடேசன் அவர்களும் மிக நெருங்கி 2390 அடுத்தவர் மிக ஆக நெருக்கம் 2358, 2175. சரி, பார்ப்போம். இது மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். இது போட்டி கொண்டு பெருசாக தெரிகிறது. சரி, அடுத்த கட்டத்துக்கு நுழையலாம். 31வது கேள்வி உங்களுக்கான. இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்திலே அழிந்த அந்த பொது நூலகத்தில் அழிந்த நூல்களின் தொகை எவ்வளவு நூல் அழிந்ததா சொல்லப்படுது? 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம். எவ்வளவு நூல்கள் அழிந்ததா? அந்த ஜாழ் நூலகத்திலே அழிந்தது போல அதே அதிகமாக 4 லட்சம் நூல்கள் அழிந்ததாக சொல்லப்படுகிறது. 3 சரியானவர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 32வது கேள்வி. மின் தடையால் ஸ்தம்பித்திருக்கிறார். தற்போது மின் தடை இங்கு அதிகம், அதால கொஞ்சம் ஸ்தம்பித்திருக்கிறது. ஆப்பிரிக்கா, அதாவது கண்டம் தான் உங்களுக்கு. மின் தடையால் ஸ்தம்பித்திருக்கும் நாடுகள் உள்ள கண்டம் அது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா. அதிகமாக
இடம்பெறுகிறது தெரியல. அது ஐரோப்பா கண்டத்திலே தான் அந்த மின் தடை இருக்கிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 33வது கேள்வி. தற்போது விருது பெற்றிருக்கும் நடிகர், எல்லோருமே நேற்றியன் செய்திகளை பார்த்திருக்க, ஒரு விருதை ஒரு நடிகர் பெற்றிருக்கிறார். அவர் நடிகர் சூரி, அஜித் குமார் ஒரு பெரும் விருதை பெற்றிருக்கிறார். எல்லோரும் அறிஞ்சிருக்கிறீங்க. சரி, 6 பேரும் சரியா ஒட்டுமொத்தமாக அஜித் குமார் என்பதை தந்திருக்கிறீர்கள். 34வது கேள்வி. அந்த விருதினுடைய பெயர், நாங்கள் கேள்விப்பட்ட விருது ஒன்றுதான் அடிக்கடி. இந்த விருதை அவர் பெற்றிருக்கிறார், பார்ப்போம். பத்ம விபூஷன் அல்லது பத்ம பூஷன் அல்லது அர்ச்சுனா விருது. இந்த விருதுகள் எதுக்காக கொடுக்கப்படும் அதிகம் நாங்கள் இதில் பார்த்திருக்கிறோம். நிறைய நேரத்தில் பல 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 நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம். இவர் பெற்ற விருது பத்ம பூஷன் விருதை பெற்றிருக்கிறார். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்து. 35வது கேள்வி. தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கும் நாடு. 3 ஆண்டுகள் கடுமையான போரின் பின்பு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தத்தை உக்ரைன், ரஷ்யா அல்லது இஸ்ரேல் அறிவிக்கும். இந்த நாட்டினுடைய அதிபர், குறிப்பாக நாட்டை சொன்னா சரி. தற்காலிகமான போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்திருக்கிறது. 3 சரியா தந்திருக்கிறீர்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது, ஏனென்று 36வது கேள்வி உங்களுக்கானது. 2ஆம் உலக போரில் சோவியத் யூனியனுடைய எத்தனையாவது ஆண்டு நினைவு, அவர்கள் வெற்றி பெற்ற எத்தனையாவது ஆண்டு நினைவை இப்பொழுது கொண்டாட இருப்பதால் தான் இந்த அறிவிப்பு. 70 ஆண்டு நிறைவு, 80, 75 ஆண்டுகள் நிறைவு. சோவியத் யூனியன் வெற்றி பெற்றது. 80 ஆண்டு நிறைவை கொண்டாடத்தான் இவர்கள் தற்காலிக போர் நிறுத்தம். 3 சரியா தந்திருக்கிறீர்கள். 37வது கேள்வி. இராணுவத்தில் இருந்து வீரர்கள் வெளியேற்றம், அதிகமான வீரர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த இராணுவத்திலிருந்து ஓட்டம் இருக்கிறார்? சீனா, இந்தியா, பாகிஸ்தான். இராணுவத்திலிருந்து வெளியேற்றம், அது எந்த நாட்டில்? பாகிஸ்தான் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கு. அதிகமானவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்திலிருந்து. அடுத்த கேள்வி. எத்தனை வீரர்கள் இராணுவத்திலிருந்து வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுது? விலையும் வேண்டாம், சமூக சேவையும் வேண்டாம். 4000 பேர், 4500 பேர், 3000 பேர். எத்தனை வீரர்கள், இராணுவ வீரர்கள் வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3, 4500 பேர் வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிறைவான கேள்வி உங்களுக்காக வருகிறது. அதிகாரிகள், இவ்வளவு இராணுவ வீரர்கள், ஆகவே அதிகாரிகள் எத்தனை பேர் வெளியேறி? 200 பேர், 225 பேர், 250 அதிகாரிகள் வெளியேறி இராணுவ. சரி, நிறைவான கேள்வி உங்கள் வெற்றியாளரை தீர்மானிக்க இருக்கிறது. 250 அதிகாரிகள் வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 சரியான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்களை கூறியபடி. சரி, லீடர் போட்டிலே இன்று குறைவானவர்கள் விளையாடினாலும் அதற்குள்ளே ஒரு வெற்றியாளரை 3563 புள்ளிகளோடு பேர் மாறுவது. திடீரென்று பாருங்க, பாயும் புலி ஒன்று பாஞ்சது. 3563 எதிர்பார்க்கல. 2ஆம் கட்டத்துல பின்னுக்கு 2 இந்த 3ல 4வதுல பாய்ந்து. வாழ்த்துக்கள் ஜியா நரசன் அவர்களுக்கும் மற்றும் எல்லாரும் நான் சொன்னேன், எல்லாம் நெருங்கின புள்ளிகளோடு தான் நிக்கிறீர்கள். கொஞ்சம் அந்த பாகிஸ்தான் கேள்வியில எல்லாம் சரி. இந்த பாகிஸ்தான்ல 2-3 கேள்விகள் எடுத்த அந்த பிரச்சனை தான் இப்ப நடக்குது. ஆமா, மருந்தள தட்டுப்பாடு, எல்லா வெளியேற்றம், சரியான உயிர் சேதங்களும் அந்த கேள்விகள் எனக்கு சரியான. அடுத்த வர பாருங்க, 3545 புள்ளியோடு அங்கால ஒரு கொஞ்சம் வித்தியாசத்தோடு நேவிஸ் பிலிப்சர்களும் 3வது இடத்தில் செல்வி நித்யானந்தன், அவரும் ஒரு 20 ஏதோ ஒரு கொஞ்சம் 15 வித்தியாசத்துல நித்யானந்தவர்கள் 3428 புள்ளி. எல்லோருக்குமே நுனி கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் இருக்கிறது. ஆகவே இன்னும் 20 புள்ளிகள் வாசிக்கப்பட வேண்டும். வாசித்தால் என்று இணைந்தவர்கள் தெரிய பேர்கள் நிறைவாயிருக்கும். யாராவது ஒருவர் 5 மோகன் 2495 புள்ளிகள். வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். கமலாந்தன் கடைசி 2172 புள்ளிகள். எல்லோருக்குமே உற்சாகமாக உங்களுக்கு முன்னாடி நான் எல்லாம் அறிந்து கொள்றதா நீ தெரியாது. ஆண்கள் எல்லாம் நானே 2வது சொல்றது. வாழ்த்துக்கள், ஏகாவுக்கு வாழ்த்துக்கள். நானும் எங்க இருந்து தாவி கடைசியா 2வது வந்துட்டேன். 15-16 புள்ளிகள் தான் இருவருக்கும் வித்தியாசம். சரி, ஆனா எல்லோருமே விரைவாக ஒரு இருப்பாக இருந்த கேள்விகள் பார்த்தேன். கடகடாண்டு எல்லோருமே விடை போட்டு
சிறப்பாக இருந்தது. எல்லாம் யுத்தம் சம்பந்தமான கேள்விகள் எடுத்திருந்தீங்க. இந்த முறை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு கேள்வியும் இன்று பதிவாகி இருக்கிறது. முடிந்தவர்கள் முயற்சி செய்து கொள்ளலாம். ஒரு சிறிய கேள்விதான், பார்ப்போம். அதனை தந்து விடுகிறேன். பார்த்தவர்கள் இருக்க, சில பேர் பார்க்காம ஒரு பொது அறிவு கேள்வி சின்னங்கள் 565 இணைக்கப்பட்ட கேள்வி இருக்கா? செயல் காரணமா நாமோ யாரோ அல்லது இந்த ஒரு உயிரினமோ செய்கின்ற செயலின் காரணமாக குறிப்பிடப்படும் ஒரு பெயர். இது பெயர் எப்படி சொல்றது, நாங்கள் அது நல்ல பேரோ கெட்ட பேரோ செய்கிற செயலாலதான் இந்த பெயரை சொல்லுகிறார்கள். 7 எழுத்தில் ஒரு சொல்லு வருவார். அது நான் நினைக்கிறேன் மனிதர்கள், மிருகங்கள், உயிரினங்கள் பொதுவாக இந்த சொல்லை பாவிக்கலாம். செயல் காரணமாய் குறிப்பிடப்படும் ஒரு பெயர் 7 எழுத்துல வரணும். 1 3 சேர வளம். அதாவது வளம் என்றா உங்களுக்கு தெரியும், இயற்கை மண் வருமோ? இல்ல இல்ல, 7 எழுத்துல ஒரு சொல்லு வரணும். நீங்க 5 எழுத்துல நீங்க அந்த தரவுக்கு மட்டும் சொல்றீங்களா? அது 1 3 சேர 4 7 இல்ல, முதல் 1 3 சேர வளம் ஒன்று. அது எப்படி 2 எழுத்துல தான் நீங்க அந்த வளத்தை கண்டுபிடிக்கும். மண் வளம் வராது. சரி, 4 7 சேரும் போது வறுமை என்று அதுக்கான ஒரு நல்ல ஒரு தமிழ் சொல்லு அதுக்கு மறைஞ்சு 1 3 சேரும். அதாவது 4 7 சேரும். 2வது வந்து 4 7 சேரும்போது அதுவும் 2 எழுத்து சொல்லும். வறுமை என்ற அர்த்தத்தை அங்க தரும். மற்றது 3வது தரவு 1 6 சேரும் போது ஒரு செயல் நிலையா, ஏதாவது ஒரு செயல்பாடு. 1 6 சேரும். சின்ன சின்ன தரவுகள் தான் அதுக்குள்ள எடுக்க முடிஞ்சது. ஆனால் சொல்லு செயலால தான் அதை உருவாக்குவோம். அந்த 2 5க்கு ஒன்றும் தெரியல. 2க்கு 5க்கா இல்ல, உங்களுக்கு தந்த 3 தரவுகளே நீங்க கண்டுபிடிச்சா சரி. 1 3 4 7 அல்லது 1 6 சேர செயல்பாடு. ஆமா ஆமா. இதுக்கு மேல கணக்க நான் 3 தரவு தான் இருக்கிறது பாப்போம். ஆனா முதல் தனி எழுத்து நின்றும் ஒரு பொருளை தரும். அதாவது முதல் எழுத்து தனியா நின்றால் நான் அதை சொல்லுவேன், ஒரு ஒற்றை எழுத்துல ஒரு பொருள் இருக்கு, அதை சொன்னா நீங்க சில வேலை டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. நான் இடையில முடிந்தா உங்களை இலகுபடுத்துவதற்காக சில வேலை நான் அதை தருவேன். முதல் சொல்லு தனித்து நின்றே ஒரு பொருள் தரும். அது தமிழுக்குரிய சிறப்புகள் இருக்குத்தானே. அந்த முதல் எழுத்து இப்ப உதாரண ஆ மாதிரி பா மாதிரி இங்கேயும் ஒரு சொல்லுவோம் தனியா நின்று தரும். ஆனா அதை தந்தா நீங்க இலகுவாக சில கண்டு முதல் எழுத்தை கண்டுபிடிச்சா சில டாக்டரை கண்டு வளத்தை கண்டுபிடிப்பீங்க. அடுத்த வந்துடும் பார்ப்போம். 2வது எழுத்து திராது அடிச்சா கொஞ்சம் கஷ்டமா இல்ல. காக்கா காற்றா சொல்றீங்க? காற்று அது மாதிரி தான் இங்கேயும் காற்று இருக்கும். நான் சொன்ன வளத்திலும் காற்று இருக்கும். காற்று இருக்குமா? காற்று இருக்கும். காற்று காற்று அது ஆரம்பத்துல வரும். வறுமையின் இன்னொரு சொல்ல சொல்றீங்க. இன்னும் ஒரு தமிழ் சொல்லு, நல்ல ஒரு சுத்தமான வறுமைக்குரிய 2 எழுத்து ஒத்த சொல்லு. 2 எழுத்து பழம் பழம் பணம். செல்வி கண்டுபிடிச்சிட்டீங்களோ? சரிதானே? அது நீங்க சுத்தி சுத்தி அதுக்குள்ள நிக்கிறாரு, கிட்ட கிட்ட வந்து நிக்கிறார். பாப்போம் பாப்போம். அவர்கிட்ட தேடுதல் எப்படியும் கொண்டு வந்துட முடியும். கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரார். ஆனா இல்ல, போட்ட அந்த எழுத்திலே ஆரம்பிக்கணும் தானே. என்ன சொன்னீங்க நீங்க? இப்ப நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், அந்த சொல்லிலே ஆரம்பிக்குமா? இல்ல இல்ல இல்லையா? அதுலயும் கணக்கா என்ன உங்களோட 3க்கும் கணக்கா பொருந்தது இல்ல. அடுத்த முறைக்கு சில பயன்படுத்த பொருந்தது. இப்ப நீங்க ஒரு சொல்லணும், இப்ப சொன்னீங்க 3. அதே இப்ப பார்த்தேன். அது வந்து வளத்துக்கு நீங்க சொன்ன சரி. அதை 2 இடத்துல கொண்டு வரணும். அந்த சொல்ல கருத்து அதோட அந்த டூவை மாத்தி போட்டு நான் அப்படி போட்டு பார்த்தேன் நடுவுக்குள்ள. வறுமைக்கான ஒரு சொல்ல வரும் 2 இடத்துல.
அருமைக்கு இன்னொரு சொல்லி பீடை என்று வரும். பீடை தரித்திரம் பீடை என்று சொல்லி அது வறுமைக்கு வராது. அது வராது. கடைசி தரித்திரம் பீடை வராது, வறுமை வராது. வறுமை நானும் வறுமைக்கு டெட்டு பூண்டு தேடுனா துணி என்றால் வறுமை என்ற ஒரு சொல்லு தெரியும். ரெண்டு சொல்லி நீ நாண்டாலும் நீ அதை விட நாங்க அதிகம் கேள்விப்பட்ட ஒரு சொல்லு 2 எழுத்துலயே வறுமைக்கு இல்லாமல் முதல் எழுத்து அந்த அந்த வரிசையிலேயே வந்துடுமா காவன்னாவில? இல்ல 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 அது வளத்துக்குரிய கண்டுபிடிச்சீங்கன்னா தொடக்க சொல்லு அப்படி வரும். வளம் இப்ப நான் காடண்டும் எடுத்து பார்த்தேன். நான் அதுக்காகத்தான் கேட்டேன். மண்ணண்டு எடுத்து பார்த்தேன், அதுக்கு பொருந்தே இல்லை. இப்ப நீங்க சொன்ன விடையலுக்குள்ள ஒன்றுல தொடங்கும். நீங்க சொன்ன இப்ப 2 இந்த காவன்னாக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. அவன் காவன்னாவே தனியா சோலை அதோட நான் எடுத்து பார்த்தேன். சரி, அதுல இருந்து கொண்டு வாங்குவோம். இப்ப நீங்க வளர்த்த கொண்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா 2 எழுத்துல அதுல இருந்து நடுவுல மிச்ச தரவுகளும் அப்படி செயல்பாடு இப்ப நாங்க செய்யற செயலை வச்சு கொண்டு இந்த சொல்ல வச்சு சொல்லி வறுமையான பொருள்பாடம். ஒன்று வறுமைக்கு என்ன சொல்லு? பிடி பிடி பிடியா? பிடிக்கு இல்ல. ஆனா அதே முடிவில இன்னொரு எழுத்து முன்னுக்கு மாத்தினா வேற மடி என்று மடியா மடி அந்த வரிசையில வேற. அந்த வரிசையில இன்னொரு எழுத்து மீனா மிடி என்றா வறுமை. மிடிமை மிடி மிடி முடியா மீனா மிடி வறுமை. அது 3வதுக்கும் எத்தனையாவதுக்கும் வரும்? காக்கா மிடி. அதாவது எழுத்த பாப்போம். அது தரவா 4வதும் 4க்கு 7க்கு தான் முடித்தல். வறுமை 4ம் 7ம் வருது. டீல முடியும். 4ம் 7ம் வறுமையான. அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிருங்க. இப்போ ஓரளவு நிரப்புங்க. அதே தான். 1ம் 6ம் செய்யற செயல்பாடும் நாங்க செய்யற ஒரு செயல் தான். குறிப்பிடும் ஒரு பெயர் செயல் காரணம். குரங்கு சேட்டை, நாய்க்கு சேட்டை அது மாதிரி தானே. அது மாதிரி இன்னும் கொடுமையா நாங்க செய்ய சொல்லித்தான் பேசுவோம். ஆட்டுமராண்டி அதுவேதான் கெட்டிக்கார ஜியானா காட்டு மிராண்டி. அதுல வேற தரவுகளே. ஆமா, காடு காடு நாட்டு மிராண்டித்தனமாக செய்வார்கள். அந்த என்னன்னு சொல்ற கண்டபடி கண்டபடி. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமா, கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். அதுல கொஞ்சம் தரவுகள் நிரப்பிட்டோம் நாங்க. கொஞ்சம் வருகிறது. காடு கான் காட்டு மிராண்டியா மிராண்டியா மீனா மிராண்டி மீனா. வளம் என்ன வளம் சொல்றீங்க இதுல? காடு வறுமைக்கு மிடியன்னு தெரிஞ்சபடியா தான் காடு என்பது இயற்கை வளம் தானே. வேணாமன்னு சொல்லிங்க. நான் அதுக்கு இன்னொரு சொல்ல கொண்டு வாங்க. காடு வந்து போட்டேன்னா அந்த இது காடு போட்டுட்டேன். அதான் நீங்க உங்களோட வாயில வந்தது. நான் சொன்னேன் இருக்கிறேன். அந்த வறுமையான் சொல்லுக்கு எனக்கு மடியண்டு தெரியல. ஆக துணி என்ற சொல்லு ஞாபகம் இருந்தது. 2 சொல்லி நீனா துணி என்றா வறுமை. போட்டு போட்டு பொருத்தி பார்த்தேன் நான். அதுல காடு மிடி கான் 3 சொல்லித்தானே வருது. காடு மிடி கான் மற்ற காட்டு 2 பேரும் காட்டு. எல்லாமே வளம் நீர்வளத்தோட நான் மற்றதுக்குள்ள போகல. காடு வளம். நான் யோசிச்சேன் தள்ளண்டு அந்த தானாவும் இல்லைன்னா வந்தாச்சு. அதான் காதணி குத்தலண்டு போட்டு பார்த்தேன். செயல்பாடாலதான் அதை கூட காலை எடுத்தேன் நான் செயல்பாட்டுக்கு நடக்கிறதுக்கு. கூட வாயாலே அந்த காடு என்ற சொல்லு வந்தது. நான் சொன்னேன் வந்துட்டீங்க கிட்ட. குத்துறதும் ஒரு செயற்பாடு தானே. அப்ப அதாலதான் நான் காதணி குத்தல் வருமாக்கும் வந்துட்டு.
கொஞ்சம் சுத்த விட்டோம். அதனால ஒருவர் அதுக்குள்ள பிடிக்கக்கூடிய எல்லோரும் உதவி செய்யக்கலாம் டக்குன்னு அதுக்குள்ள ஒன்று கூட ஆம்பிடும். சரி, நன்றி வாணி நன்றி மற்றும் உங்களுக்கு சிறப்பு வாழ்த்து. எல்லோருக்குமே நன்றி. தொடர்ந்து முனைந்திருப்போம். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வாணி. இளையவர் பிள்ளைகள் ஆக்கத்தை போடுங்க. நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்றது கேள்விச்சாரம் தொகுப்போடு சிவதர்சனி அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி. பஜிதா ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் இதில் சத்தம் இல்லாம? அவர்